இந்த உத்தரவு காப்பி வந்த பிறகு சிறைச்சாலைக்கு மீண்டும் அழைச்சிட்டு வரும்போது அவர் வந்து பிணையில் வந்து விடுவிக்கப்படுறாரு. இந்த ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்து இந்த சட்டத்துல வந்து இடம் இருக்கிறதுல, இந்த சட்டத்துல இடம் இருக்கிறதுனாலதான் நீதிபதி ஐயா அவர்கள் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசினாலுமே, இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெளியில பேசக்கூடிய தகவல் என்னன்னா, லோகேஷ் ஐயா லோகேஷ் வந்து ஐயாவுடன் பணி செய்யும் போது அவர் செய்யக்கூடிய வேலைகள் செய்யாதனால வந்து ரொம்ப கோபத்தில் இருந்தாரு. ரெண்டாவது வந்து அவர் மேல வந்து நீதிபதி ஐயா மேல வந்து அவதூறு கடிதங்கள் புகார்கள்லாம் வந்து நிறைய வெளியில போனதுனால இவர் தான் செஞ்சிருப்பாரோ அப்படி ஒரு சந்தேகத்துல வந்து யூதி உடனே அவர் அங்கிருந்து மாத்துறாரு. இதனுடைய கோபத்துல வந்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சு இதுக்கான ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசுறாங்க. இன்னொரு தரப்பு என்னன்னா, சட்டத்துல வந்து இனியாவது அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஏதோ வந்து வன்கொடுமை சட்டம், இது வந்து அம்பேத்கர் வந்து இயக்கக்கூடிய அருமையான ஒரு சட்டம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் வன்கொடுமை சட்டத்துல வந்து இன்னும் தமிழகத்துல பல கிராமங்கள்லயும் சரி மற்ற எல்லா இடத்துலயும் என்னன்னா அந்த வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. இதை தடுப்பதற்காக வந்து அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாதுகாப்புக்காக அந்த வன்கொடுமை சட்டத்தை கொண்டு வந்தாரு. இந்த சட்டம் இருப்பதனால்தான் இன்றைக்கும் வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மற்றவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும். இதை வந்து தவறாக பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த தவறால் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே, இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப கவனமா வந்து பார்க்கணும், சட்டத்தையும் வந்து நம்ம பார்க்கணும். அங்க நடந்தது வந்து முன்விரோதமா இல்லை வந்து பழி வாங்கலா என்பது வந்து பின்னாடி அதை வந்து பார்ப்பாங்க. அதுக்கான விசாரணைலாம் நடக்கும். அதை நம்ம வந்து பேசுறதுக்கு வரல. ஏன்னா ஒரு நீதிமன்றம் உத்தரவு என்பது கடைசி குடிமகனுக்கும் வந்து என்னன்னா, கடைசியா எதை தட்டுவான், நீதிமன்ற வளாகத்தை தான் தட்டுவான். அந்த நீதிமன்றம் உத்தரவு என்பது வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையானது. அவருடைய சைடில் வந்து பார்த்தோம்னா அந்த சட்டத்தின்படி வந்து தான் நான் செஞ்சிருக்கேன். வன்கொடுமை சட்டம் வந்து என்ன சொல்லுது, 30 நாட்கள் வந்து, ஏன்னா இது வந்து இந்த ஜூன் மாதம் நடந்தது, ஆகஸ்ட் செப்டம்பர் 60 நாட்கள் ஆகிறது. இது ஒரு மெத்தன போக்கு, காவல்துறையுடைய மெத்தன போக்கு கண்டிக்க அளவில். இனி தமிழகத்துல வந்து இது போல ஒரு சம்பவத்துல வந்து யாரும் மெத்தன போக்கா இருக்கக்கூடாது அப்படி என்பதுதான் வந்து அவர் அந்த உத்தரவு போட்டதாக ஒரு சில காவல்துறை சார்ந்த நபர்களே வந்து சொல்றாங்க. இனியாவது வந்து காவல்துறையில் பணிபுரிய அதிகாரிகள் வந்து சட்டத்தை வந்து கவனமாக பண்ணி அது உண்மை தன்பமா இல்லது பொய்யான தகவலா என்பது நீதிமன்றத்துக்கு உடனடியாக வந்து அந்த தகவலை வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இதே வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஒரு சம்மந்தப்பட்ட இவர் சொல்றாப்புல முருகன் சொன்ன புகார் வந்து பொய்யானது தான்